வணக்கம், நான் உங்க இருமதி பந்தலராஜா. கோவில் நிர்வாகத்தில் ஒரு ஒஸ்டான கோவில் நிர்வாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்றது திருச்செந்தூர் கோவில் நிர்வாகத்தை தான். ஏன்னா நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே வருது, நாளுக்கு நாள் வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆனால் கோவில் நிர்வாகம் வர்ற பக்தர்களுக்கு முறையான ஏற்பாடுகள் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வர்ற பக்தர்கள்ட்ட எப்படியெல்லாம் பணம் பறிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பிரதானமாக இருக்கே தவிர அவங்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த கோவில் நிர்வாகத்துக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் இலவச தரிசனமாக இருந்தாலும் சரி, 100 ரூபா தரிசனமாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடு மாடை அடைச்சி வைக்கிற மாதிரி 6 மணி நேரத்துக்கு மேலே அடைச்சி வச்சு அவனை நெருக்கடி உண்டு பண்ணி முருகனை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற மனநிலையை மாற்றி எப்படா முருகனை பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு மன உளைச்சலை உண்டாக்குற அளவுக்கு தான் திருச்செந்தூரில் நிர்வாகம் இருக்குது. குடிநீர் வசதி அந்த நெருக்கடியில் கிடைக்கிறது இல்லை. 6 மணி நேரத்துக்கு மேலே அடைச்சி வைக்கிறதுனால வயசானவர்கள், பெண்கள், குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க. ஒரு சிறுநீர் கழிக்க வசதி இல்லாமல் நெருக்கடியில் சிக்கி சின்னாபின்னமாகிற நிலைமை தான் திருச்செந்தூர் கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் அறநிலையத்துறை அமைச்சராக ரமேஷ் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே நம்ம இப்போ சமீபத்தில் கூட வீடியோ போட்டிருக்கோம். நம்ம அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கீங்க, அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூரில் ஒரு ஆய்வு பண்ணி திருச்செந்தூரில் நடக்கிற முறைகேட்டெல்லாம் சரி பண்ணணும், திருச்செந்தூர் நிர்வாகத்தை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டுகோள்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது முருகன்கிட்ட புலம்புறோமோ இல்லையோ வீடியோ போட்டு புலம்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம புலம்பல் முருகனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி நான் அடித்த மணி ஆண்டவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுச்சு, அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி அறநிலையத்துறை அமைச்சர் இன்னைக்கு திருச்செந்தூர் ஒரு சிறப்பான ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு. மாஸ்க் அணிஞ்சிட்டு ஒரு சில பேரோட வந்த அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திருச்செந்தூர்ல விரைவு தரிசனம் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சில அர்ச்சகர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தா போதும், சில அதிகாரிகளுக்கு 500 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்னு தெரியாம அமைச்சர்கிட்டயே ஜிபே மூலியமா 4000 ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்களா? அப்ப இத்தனை வருஷமா எந்த அளவுக்கு முறைகேடு பண்ணியிருப்பாங்க. இந்த முறைகேட்டில் அர்ச்சகர்கள் மட்டும் சம்பந்தப்படாம அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அன்னதான கூடம், திருச்செந்தூர் கோயில் இது முழுக்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய முறைகேடுகள் வெளியில வந்திருக்கு. நாளைக்கு வரைக்கும் இந்த ஆய்வு நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆய்வுக்கு அப்புறம் இந்த முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அர்ச்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு உறுதி சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். திருச்செந்தூர் முருகன் இனியாவது பக்தர்களுக்கு நல்ல வழி காட்டுறானா அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பா அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மேல வச்ச நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவாரு அப்படின்றத நம்புறேன். கண்டிப்பா இது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு அதிகாரியும் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா கோவிலுக்கு வர பக்தர்கள்ட்ட பணம் புடுங்கிறது மட்டும்தான் ஒரு குறிக்கோளா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இத்தனை வருஷம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு உங்க மூலியமா கிடைக்குதுன்னா ரொம்ப நாங்கள் சந்தோஷப்படுவோம். கண்டிப்பா இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒருத்தரையும் விடக்கூடாது. நன்றி.